வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் கழுவுவதற்கான தியான மந்திரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும், முகம் கழுவுவதற்கெல்லாம் தியான மந்திரமா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இருக்குங்க. எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே நமக்கு பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. நம்மளுக்கு தான் நிறைய பேர்த்துக்கு அது தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பியூட்டி பார்லர் போய் நிறைய செலவு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை விட நம்ம எளிமையாக இந்த மந்திரங்கள் மூலம், தியானங்கள் மூலம் நம்மளுடைய முகத்தை எவ்வளவு அழகாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வசீகரம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்களா? ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு நிமிஷமாவது நின்று பேசணும். அப்போ நமக்கு முகம் வசீகரமாக இருந்துச்சு அப்படின்னா, பார்க்குறவங்களுக்கு நம்மக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தோணும் இல்லைங்களா? அல்லது நம்ம பேச்சை ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் முக வசீகரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று வேணும் இல்லைங்களா? இப்போ ஒரு இடத்துல நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பேச்சை ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணும் இல்லைங்களா? மற்றவங்ககிட்ட இருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய முகம், அடுத்தது நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடை. இதுதான் மற்றவங்ககிட்ட இருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டும் இல்லைங்களா? முகப்பொலிவு, வசீகரம் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த தியானம் மூலம், மந்திரம் மூலம் கொண்டுக்கிட்டு வரலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு விரிவாக சொல்ல இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு எந்திரம் காட்டுறோம். அந்த எந்திரத்தை நீங்கள் நோட்டில் வரைஞ்சி பார்த்துக்கங்க. ரொம்பவே எளிமையாக தான் இருக்கும். கோலம் போடுறது மாதிரி தான் இருக்கும். 2 கோடு போட்டு இந்த கோட்டையும் அந்த கோட்டையும் நீங்கள் இணைச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழில் எழுதுறது மாதிரி லூ அப்படிங்கிற எழுத்தை எழுதி அதுலேருந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மூலையில் கொண்டு போய் அதை முடிச்சிருப்போம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இந்த எந்திரம் இருக்கும். இதை நீங்கள் வரைஞ்சி பார்த்து நல்லா மெமரியில் கொண்டு வச்சுக்கோங்க. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாருமே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் இல்லைங்களா? அப்போ காலையில் எந்திரிக்கும் போதே நமக்குள்ளார ஒரு முக அழகு, ஒரு பளிச்சுன்னு ஒரு முக வசியம் இதெல்லாம் கொண்டுக்கிட்டு வரணும் அப்படின்னா, இதற்கு இந்த மந்திரத்தை நம்ம காலையிலேயே ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் அந்த எந்திரத்தை உங்களுடைய மனக்கண்ணில் நல்லா மெமரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அந்த எந்திரத்தை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனக்கண்ணில் கொண்டுட்டு வந்துடணும். சரிங்களா? இப்போ நம்ம எதையாவது ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அது நமக்குள்ளார மெமரி ஆயிக்கும் இல்லைங்களா? அதனோட தோற்றம் எப்படி இருக்கும், உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளார மெமரி ஆயிக்கும். அது மாதிரி அந்த எந்திரத்தை நல்லா வரைஞ்சி பார்த்துட்டு அதை நீங்கள் உங்களுடைய மைண்டில் கொண்டுட்டு வந்துக்கிறீங்க, உங்களுடைய மனக்கண்ணில் கொண்டுட்டு வந்துக்கிறீங்க. நீங்கள் கண்ணை மூடினாலோ அல்லது நீங்கள் அந்த எந்திரத்தை பற்றி நினைக்கும் போதோ அந்த எந்திரம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வரையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய மனக்கண்ணில் கொண்டுக்கிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கங்க. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி எடுப்போம் இல்லைங்களா? அல்லது நீங்கள் இது மாதிரி ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தண்ணியில் அந்த எந்திரத்தை உங்களுடைய மனக்கண்ணாலேயே அப்படியே பார்த்தே வரைங்க. அதாவது நீங்கள் தண்ணியில் எழுதக்கூட தேவையில்லை. கண்ணில் உங்களுக்கு அந்த எந்திரத்தோட இது ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த எந்திரம் எப்படி வரையணும் அப்படிங்கிறத இந்த கண்ணாலேயே அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கங்க. வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மந்திரம் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அந்த எந்திரத்தை அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் உங்களுடைய மனக்கண் மூலமாக வரைஞ்சிக்கிறீங்க. அதாவது உங்களுடைய பார்வையாலேயே அந்த எந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த தண்ணியை பார்த்தே அந்த எந்திரத்தை நீங்களாக வரைஞ்சி வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். நீங்கள் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே நல்ல முகத்தில் மாற்றம், வசீகரம் எல்லாமே தெரியும். நீங்கள் வேணும்னா ஒரு ஃபோட்டோ கூட முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு பின்னாடி உங்களுடைய முகத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே உணர்வீங்க. அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். இந்த இதை தொடங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோவுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க. ஓம் கங்கா பரமேஸ்வரி, தொட்டது கங்கை விட்டது பாவம். ஓம் சர்வ தீர்த்தாய நம.
பொன்னும் பொருளும் திருவும் பூவும் திருவும் நெல்லும் திருவும் நீரும் திருவும் நிலத்திலே கங்கை முகத்திலே ஸ்ரீதேவி நிற்க மூதேவி போக சிவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த எந்திரத்தை தண்ணியில் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தேஜஸ், நல்ல ஒரு முக வசீகரம் நிச்சயமாக கிடைக்கும். எப்படி தீபாவளி அப்போ நம்ம குளிக்கிற தண்ணி எல்லா தண்ணியும், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணியில் வந்து கங்கை நீராக நம்ம வந்து கருதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த நீரில் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதெல்லாம் விலகி நமக்கு நல்ல ஒரு பிரகாசமான தோற்றம், பிரகாசமான முகம், வசீகரமான முகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். இது எல்லாமே நம்மளுடைய சித்தர்கள் நமக்காக எளிமையாகவும் அருமையாகவும் சொல்லி வச்சுட்டு போயிருக்கக்கூடிய மந்திரங்கள். இதை நம்ம உபயோகித்து நம்ம இதற்கான பலன்களை நிச்சயமாக அறியலாம். கண்டிப்பாக நமக்குள்ளார முக வசீகரத்தை இந்த மந்திரத்து மூலம் நம்ம கொண்டுட்டு வரலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு எதுக்காவது உங்களுக்கு வந்து மந்திரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன மாதிரியான மந்திரங்கள் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அழகை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது உலகத்தில் இருக்காங்களா? எல்லாருமே அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லைங்களா? அதனால் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் குளித்து முடித்ததுக்கப்புறம் கூட கடைசியாக ஒரு டப்பாவில் தண்ணியை மோந்து இந்த மந்திரத்தை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் அந்த முகத்தில் அந்த தண்ணியை வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதே பலன்தான். டெய்லியும் இதை நீங்கள் குளித்து முடித்ததுக்கப்புறமும் செய்துட்டு வரலாம்.